ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருசுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சு உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு சனி பகவானுடைய பார்வையில் எங்கேருந்து பார்க்குறாரு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் உச்சம் பெற்ற சூரியனை ஒரே டிகிரியில் பார்வை செய்கிறார். இந்த இணைவு சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சூரியன் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பாதகாதிபதியும் அவரே ஆவார். இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னம் காலபுருஷனுக்கு 7வது வீடு. இங்கே சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தவரையும் கடினமான உழைப்பாளிகள், 2வது உழைச்சிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா எனக்கு வேலை இல்லைன்னா நம்ம மனசே ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தெளிவில்லாத மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவில்லாத மாதிரி இருப்பாங்க. அந்த வேலையிலேயே ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை இல்லைன்னா கூட அந்த மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். திருப்பி எப்போ வேலை வருதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நார்மல் ஆவாங்க. அந்தளவுக்கு வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். அதே போல் குடும்பத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இந்த காலபுருஷனுக்கு 7வது வீடாக வரதுனால எப்பொழுதுமே நம்ம துலா ராசியை பொறுத்தவரை ஒரு ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கும்போது 7ஆம் வீடு எந்த வீடாக வந்தாலுமே துலா ராசிக்கு ஒரு தனி பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி பவர் இருக்குது. முதல்ல அந்த 7ஆம் வீடு துலா ராசியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பொருத்தம் பார்ப்போம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளை பெரிய அளவுக்கு பேசப்படுதா இந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பேசப்படுது. நிறைய கஷ்டங்களையும் கண்டங்களையும் அனுபவிச்சு வந்திருக்காங்களா துலா ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மன இறுக்கம், சந்திரன் மேலே கேது, 7ஆம் இடத்திலே குரு ராகு கிரக சேர்க்கைகள் கடினமான அந்த வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு இந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலங்கள் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. பொதுவாகவே ஒரு கிரகம் வந்தாவே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் ஒரு கிரகம் ராசியில் அதே போல் லக்னத்துக்கு 7லேயும் ஒரு கிரகம், 2 கிரகம், குரு பகவான் துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆகாத கிரகம் குரு பகவான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடினமான மனசுமைகளை குறிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருப்பாரு. உறவு, பந்தம், பாசம் இதில் எல்லாத்துலேயுமே கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா மன இறுக்கத்தை அதிகபட்சமாக கொடுத்துருப்பார். அதே போல் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே முத்தி நாணத்தோடு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பழையபடி நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஒன்றா குணத்தில் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா உங்களுடைய ஆட்டிடியூடில் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா நல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்கும். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தவரை இந்த பக்கம் சனி பகவான் அடித்தார், அந்த பக்கம் குரு ராகு தொழிலில் கடுமையான தடைகளை ஏற்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தொழிலுக்காக பணம் வாங்கல கொடுக்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லவே வேண்டியதில்லை. யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி கடைசியில் பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா மாட்டி விட்டு அதனால் நிறையா குடும்பத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி கடுமையான மன சுமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அதே போல் கடன் வாங்குவதும் சரி கொடுக்கறதும் சரி பல வருஷம் வட்டி கட்டியிருக்கேன், அது எல்லாமே யாருக்குமே தெரியவே இல்லை. இந்த சின்ன கடனை என்னால் அடைக்கிறதுக்கு முடியறதுக்குள்ளரே எனக்கு பெரிய பிரச்சனைகளாக வந்துருச்சு. இதனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை பாதிப்படைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கும். ஏன்னா 7லேயே பார்த்திங்கன்னா குரு ராகு. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நபர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு பிரயோஜனம் இருக்குது இவங்க அப்படின்னு சொல்ல முடியாத நபர்கள் எல்லாமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே தனியாக சமாளித்த உங்களுக்கு, அதாவது சந்தோஷம் மட்டுமே அனுபவிக்காம எல்லோருமே நல்லா பார்க்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக நீங்கள் துலா ராசியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக 7ஆம் வீடு செவ்வாய் வீடாக வரதுனால யாராவதுக்காக நிச்சயமாக படிப்புக்கு உதவி இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பொருளாதாரத்துக்கு உதவி இருப்பீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலை இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா பாரபட்சமே பார்க்காம சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்தி விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு மனம் படைத்த உங்கள் ராசிக்கு நடந்தது எல்லாமே நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ். என்ன ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா யதார்த்தமாக சொன்னதெல்லாமே பெரிய பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க.
இனி இருக்க போகுது இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தர யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல ஒரு பலமான கிரகங்கள் இருக்காங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், திருமணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னு என்னால் தெரியவே இல்லை. 22 வயசு 23 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா வரன்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு டல்லாக இருக்குது வரன்கள் வரதில்ல, ஒன்றா படிக்கலை, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியான வேலை அமைப்பில் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது. மறுபடியும் திருமணத்தில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் ஆகும், இல்லை இனிமேல் ஏதாவது டிலே ஆயிருமோ, இல்லை வரக்கூடிய வரன்கள் இப்படியே தான் வருமா அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தர யோகம் திருமணத்திற்கு மட்டுமே. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு திருமண கோச்சார காலத்தை திருமணம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவுமே உச்ச சூரியனாக இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரன்கள் வரும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வு இருக்குது. எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாபான்னு எனக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யோகா இருக்குது, நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ப்ரைவேட் ஜாபுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது. நிறைய கவன சிதறல் ஏற்பட்டுட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. 7ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கிறனால நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா. ராசியை பார்க்குறாரு சூரிய பகவான், ராசியை பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம். அதுவுமே உங்களோட லாபஸ்தானாதிபதியாக பார்க்குறப்ப நினைத்த காரியங்கள் வெற்றியாவதற்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே, புதிய வேலைவாய்ப்புகள் முயற்சிகள் அனைத்துமே என்ன எஃபர்ட் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு, என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்கேன் நான். இந்த 2-3 வருஷமாக எதுவுமே இல்லை. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடே வந்து நான் வந்து மறந்துடுறேன், அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு சனி பகவானும் சரி, அதே போல் குரு பகவானும் சரி, என்னதான் அஷ்டமத்தில் மறைஞ்சாலும் உங்களை கைவிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைவிடவே மாட்டார். நிச்சயமாக உங்களோட ராசிநாதன் இன்னைக்கு பலமாக இருக்கிறார். 7ஆம் இடத்துலேயே இருக்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறப்ப ராசிநாதன் பலமாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கவலைப்பட தேவையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவையில்லை. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே தைரியமாக சமாளித்து வெளியே வந்துடலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை கண்டு ஓடி ஒளிஞ்சு அவங்கள எதிர்த்து பேச முடியாமல் அவங்க நம்மளை மரியாதை குறைவாக நடத்துறது, பேசுறது, நம்மக்கிட்ட என்ன பொருளாதாரம் இருந்தாலுமே அவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஏளனமாக நினைக்கிறது, இது எல்லாமே பொதுவாகவே துளாராசி கடந்து வந்த பாதைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடந்து வந்த பாதைகள். ஏறக்குறைய இந்த அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் வரை இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இனி இந்த அக்டோபர் ஆல்ரெடி நீங்கள் பாதையை கடந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் அனைத்துமே முத்தி மோட்சம் சார்ந்து போகும். அதே போல் சனி பகவான் நல்லா பலமாக இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணலாமா, என்ன எஃபர்ட் போட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது, கடுமையாக உழைக்கிற அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் என்ன ஒரு விஷயத்தையுமே 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி செய்ய வேண்டியது இருக்குது, எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, என்னால் ஜெயிக்க முடியவே மாட்டேங்குது. எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானாக சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை, அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வளர்ந்து அதே என்னை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு உயரத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல நின்று அவங்க எல்லாமே வளர்ந்து வர்றது சந்தோஷம்தான் படுறேனே தவிர பொறாமப்படுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், துலா ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூதுவாது வஞ்சனை இதெல்லாமே தெரியவே தெரியாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ராசி. எதாக இருந்தாலுமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு தான் போவாங்களே தவிர சண்டைக்கு போகிறது, பிரச்சனைக்கு போகிறது இதெல்லாமே துலாத்துக்கிட்டு செயல்பாகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுவுமே அங்கே சந்திரன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வேலை தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை மகனுக்குடைய நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆர்வம் காமிக்காத தந்தையெல்லாம் இந்த கடந்த காலத்துலலாம் வந்து என்னுடைய பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு அப்படிங்கிற அளவுக்கு மனசுமைகளை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சுமூகமான உறவு நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீடிக்கும். அதே போல் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் இல்லை, ஒரு தொழிலை வச்சு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன்,
நிறைய நஷ்டங்கள் ஆகுது, வெளியே யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கேன். என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், அதே போல் உறவினர்களாக இருக்கட்டும், வட்டிக்கு வாங்கி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலுமே என்னைக்காவது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய கோச்சார காலங்கள் உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் சரி, சனி பகவானும் சரி, உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக உங்களை கைவிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைவிடவே மாட்டார். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.